வணக்கம். இந்த வீடியோவில் கைனமேட்டிக்ஸ் டெஸ்ட்டுக்கான சொல்யூஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம கைனமேட்டிக்ஸ் டெஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 25 கொஸ்டின்ஸ் உள்ள ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த டெஸ்ட்டை முடித்தவங்க அந்த கொஸ்டின்ஸ்க்கான டீட்டெயில்டு சொல்யூஷன் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் நம்ம பிடிஎஃபாக இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணிட்டு கூடுமான வரலையும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டிங்கன்னா நல்லது. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சொல்யூஷன்ஸை வந்து டீட்டெயிலாக பாருங்கள். அதிலே புரியும். சப்போஸ் அதில் எதாவது புரியாமல் இருக்குது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து சொல்யூஷன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சொல்யூஷன்ஸ் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே பைலிங்குவலாக தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து மேக்ஸிமம் எந்த அளவுக்கு விளக்கமாக எழுத முடியுமோ அந்தளவுக்கு விளக்கமாக எழுதியிருக்கோம். ரீசன்ஸ் எல்லாமே அப்படியும் புரியல, ஏதாவது 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து புரியலை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, புரியாமல் இருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் எந்த கொஸ்டின் நம்பர் புரியலை அப்படிங்கிறத சொல்லலாம். சொன்னால் அதுக்கு மட்டுமும் தனியாக அந்த பர்டிகுலர் கொஸ்டினை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவை மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன். ஓகேயா? மற்றபடி இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணாதவங்க அந்த டெஸ்ட்டுக்கான அந்த டெஸ்ட் வீடியோவுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். அதையும் நீங்கள் வந்து டெஸ்ட்டு முடிக்காதவங்க முதல்ல டெஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சொல்யூஷன்ஸை பார்த்து நீங்கள் வந்து தெரியாத கொஸ்டினை ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? இதுதான் சொல்யூஷன்ஸு. டுவெண்ட்டி 25 கொஸ்டின்ஸ்க்கும் சொல்யூஷன்ஸ் இருக்குது, டீட்டெயில்டு சொல்யூஷன்ஸ் இருக்குது. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸ்டெப்ஸு வந்து எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். அந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய விஷயங்களை வந்து பேரலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதை வந்து வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் வேறு ஒரு சம் போடுறப்ப நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அதனால் ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கணுங்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கான வழிமுறைகள் முழுசாக நீங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதில் நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். நிறைய கான்செப்ட்ஸ் வந்து பேரலாக வந்திருக்கும். அதையும் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம்னா அடுத்தடுத்த ப்ராப்ளத்தில் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒரு எய்மோட இந்த சொல்யூஷன்லாம் பார்த்துக்கணும். ஓகே, நன்றி.